இவ்வளவு செலவு பண்ணி கருப்பு பண்ணி இல்ல வெள்ளை பண்ணி இல்லடா இவ்வளவு செலவு பண்ணி ஆத்தால கூத்து விட்டீங்க. எத்தனை வாழ வேடிக்கை, எத்தனை செலவு வந்துச்சு. எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டீங்க, சோறாக்குனீங்க, எல்லாம் பண்ணி கூத்து நீட்டா கூத்தாட சொல்லி நம்ம செட்டை விட்டுருக்காங்க. அப்படியா பாட்டு இத்தனை பண்ணி ஏன்டா சண்டாடா இத்தனை லைட் கட்டினீங்களே அடியில ஒரு குண்டு போல் போட மாட்டீங்க. நானும் போடலாம் தான் பார்த்தேன். கணேசின்னு கொடுத்தல பிள்ளை வருவாளா? ஆறு பிள்ளைவா? பொம்பளையா? சண்டாளா டெல்லர் மூட்டையாடுகிறேன் புலக்கையாடுகிறேன். ஓம்பளையா? அட ஓம்பளை ஓம்பளையானே அதுதாடா சவடா என்னோட பிள்ளை ஓம்பளையானே என்னோட பிள்ளைப்பா சொல்ற போற சொல்ற போற ஏன்னா அப்படி சாவடிக்கிறேன் வருவாள சொல்லு பாப்பா. பாரா பிள்ளை உனக்கு தான் ஓக்கடிக்குது. எங்க பொட்டிக்கறேன் சொல்லுமா. அவன பேச்சாதான் என் வாயை கஞ்சிட்டு பொட்டிக்கல விட்டுருவான். அண்ணா கொலக்கார அண்ணா சொல்லுமா சொல்லுமா. நல்லா இருக்குமா இன்னும் பேச கூட மாட்டேங்கிறேன். டெம்போல வரும்போது பேசிக்கிறீங்களா? எங்க மத்தலக்காரரே இப்படி தலத்தல தக்காளி பழமாட்டு வந்திருக்கும் பொழுது என் கூட பேசுவதற்கு ஒரு குஞ்சா கூட காணமே அண்ணா. அத மொத்தம் முண்டை அறுத்து போட்டா அரை மினிட்டு போ நிம்போம். அந்த டோர்ல கடத்தெல்லாம் உன் குஞ்சே தாய். ஐயோ நான் யாருக்கிட்ட தான் போகட்டும்? கோயில் பூச்சேரி கிட்ட 19 அட கங்கான கட்டிருப்பாரு கங்கான கட்டிருப்பாரு. எவ்வளவு நேரம் ஆகுது சாமி பூத்த முத்தலக்கும் போது இவரு கங்கானாவது வேலை சொறி விட்டு மணி அடிச்சு விடுவாரு. ஐயோ அப்படி இல்லன்னா என் வாயில விடுறதுக்கு யாருமே இல்லையா? அதுக்குத்தானே சாவரவா அது ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற பொண்ணு வந்தவன பாரு பிள்ளை வந்திருக்கிறா கொண்டாந்து அப்படி சவச்சவனு தக்காளி பழமா நிறுத்திக்கிறேன். என்னை பத்தி நல்லா அருமையா பெருமையா எடுத்து என்ன ரேஷன் கார்டு இருந்தா சொல்லு ஏத்தாதடா படுத்த ஸ்டாங் இல்ல ஏத்து நீ சொல்ற என்னடா பண்ற சொல்லுடா சீக்கிரம். இங்கே தான் இருக்கற பேசு ஏமா என்னமா பிடிச்சிட்டு இருக்க பாரு சீக்கிரம் சொல்லு. பொம்பளை முன்ன மாதிரி கிடையாது. ஏன் சிரிக்கிற? இங்க பாரு என் கூட பேசுவதற்கு ஒரு ஆளு புடிச்சு விடு பார்க்கலாம். நல்லா நறுக்குன்னு 4 ஆம்பளை இருந்தாலும் நறுக்குன்னு புடிச்சு விடு. நாமா 4 ஆம்பளை இருந்தாலும் நறுக்குன்னு புடிச்சு விடு. நாமா புடிச்சு தரதாங்க புடிச்சு விடு. உங்களுக்கு அருமையான ஆளு கூட்டதுக்கு வா என்ன சொன்ன? வாடா வாடா ஏடா வாடா 250 ரூபாய் சம்பளம் வாங்குறோம் இங்க டேங்கறோம். அப்ப 500 ரூபாய் கொடுத்தா தம்பி நாளா பயங்கரமான ஆளு. லவ்க்குன்னு டெம்போல பின்னால உட்கார சொல்லி லவ்க்குன்னு கலந்து பிடிச்சி சொல்லி போட்டுவேன். எங்க பஸ் ஸ்டாண்டுக்கு இது பக்கமா சல்டா போலாம் சல்டா போலாம் அப்படி வா சொல்லு போய் கூப்பிடு. டேய் சொல்லுடா சீக்கிரம். சல்டா போற பஸ் ஸ்டாண்ட்ல சரி ஒரு ஆளு கூட்டி நிக்கறேன். சரி சரி அந்த பில்டிங் போய் பாத்தீனா அந்த பில்டிங் பாக்குறேன். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் யாரைய பாத்தீனா பெரிய பெரிய பில்டிங் கட்டி நிக்கறேன். சரி சரி ஆமா சொல்றா சொல்லு சொல்றே பெரிய பெரிய பில்டிங் கட்டி நிக்கறேன். சரி அந்த பில்டிங் முன்னாடி பாத்தீனா கட்ட விட்டு பாத்துட்டு அந்த கட்ட விட்டு இப்ப நான் மணி அப்படினு வண்டி வர கட்டிச்சு. ஆமா புடிடா போனே சொல்லு தொலை சீக்கிரம். யாராவது இல்ல சொல்லுமா நான் சொல்லு. அங்க அங்கட கொல்ல காசு பாத்துட்டு டேய் சொல்லுடா த சீக்கிரம். ஏமா அந்த பில்டிங் முன்னாடி பாத்தீனா டேபிள் வாட்டு பாப்படி. அட டேபிள் ஆமா டேபிள். சரி சரி டேபிள் வாட்டு பாப்படி. டேபிள் பாத்தீனா கொஞ்சம் வந்து சில்லறையா சேர்த்திக்கிறாரு. அட படு சில்லறங்கற இவ அப்படி நோட் நாத் அடிக்காது. நாத் அடிக்கிற போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி சரி அது நான் சொல்றேன் உனக்கு பக்கத்துல பாரு. ஏனா தள்ளி தள்ளி ஏய் எதுக்கு சொல்ற அப்படி? நாய் கோடம் அப்படியா? நம்ம தெருவுல சுத்துற நாய். சரி அதுக்கு நான் தொப்புள சுத்தி பாறா சூய் போட்டா காப்பாத்தி போடலாம் சொன்ன மாதிரி. ஓடு போய் அடிச்சா பாறை கேட்டி போடுவாங்க. ஒரேடியா மேலத்தான் அண்ணா அப்பேர்ப்பட்ட அழகு வாய்ந்தவன் எங்க இருக்காரு? இங்க தான் இருக்காரு. உடனே பார்த்தாவணுமே. உடனே
நல்லா பேசுவாரா? உன்னை நம்பித்தாண்டா போறேன். பின்னாலக்குது வம்பம்மா. சரி அவங்ககிட்ட யாரும் சொல்லிவிட்டு வரேன். சொல்லிட்டு வாடா. பிள்ளைகிட்ட சொல்லிக்கிறேன். சரி. ஏம்மா, ஏதாவது பிரச்சனைன்னா என்னை கூப்பிடணும். ஐயோ பிரச்சனை உன்னைத்தான் கூப்பிடுவோம் போ. நான் பாக்குறேன். ஏய், எந்த ஊர் நீ? நான் இங்கதான் பக்கமா தங்கிரு. பக்கமா சங்கிரின்னு அந்த படுக்காக அந்த பக்கமா கோயில் தான் இருக்குது. கோயில் தான் இருக்குது. பின்ன சங்கிரி எத்தனை லாரி பஸ் வருது, நிறைய வருது. எத்தனை வேகத்தடை வருது. வண்டியில தானே வந்த, ஆமா. ஏன் விழுந்து சாவ மாட்டுக்கிற? நானும் நிறைய விழுந்துட்டேன். சாவு வர மாட்டேங்குது. இந்த சாவி மேல சத்தியமா பின்னால உக்காந்தே தானே சாவணும். அதே சாமி மேல சத்தியமா சொல்றேன். நீ முன்னாடி நின்னதே சாவு. பசங்க போய் பார்க்கலாமா? போய் பாரு. நான் போய் பாக்குறேன். அங்க பொண்ணு இங்க பொண்ணு வாங்கி மனுஷன் கேட்டு போடுவா. என்னடி ஏ பொம்பளைங்க ஆம்பளை என்ன என்னடி இப்படி ஆடிட்டு என்ன என்னடா என்னடி ஒடுக்கணும் அவரையா பேசாம வரிச்சு இங்க பாரு பாத்துக்கிட்டு தான் அடிக்கணும் வரிசைய. என்னத்துல பாக்குறேன் என்னடி அப்படியே காது மேல அப்பன்னா வச்சுக்க மொவரை பாரு. இது ஆம்பளைக்கு ஒத்தேடி பாத்தேன். ஆமா ஓட்டர் போட ஒரு நேரத்துல இருக்க முடியுதா? ஓட்டர் குடிச்சு விட்டா புதையில வரும். என்ன போதையில? செங்க புதையில புதையில வரும். போதையில கைத்தாடி கொடாய் மட்டும் ஓரமா போகணும். என்னாட்ட பத்தினி பெண்கள் எல்லாம் குமிஞ்சு தலை நிமிராத வருவாங்கடா. என் கழுத்து பிடிச்சிக்கிச்சா? கழுத்து பிடிச்சா அப்படி வருவாங்களா? நான் ஒரு என் புருஷனுக்கு மட்டும் தான் முந்தானி போடுவேன். மத்தவங்களுக்கு சாக்கு பையா இந்த நிமித்துக்கிட்டு போறா பாரு. சரி அவளை நம்பி பண்ணலாம். நான் தான் பத்தினி குமிச்சுக்கிட்டு பக்க பக்கத்து போறா பாரு. அவதான் 107 மாப்பிள்ள வைப்பா. நீ வைப்படா. பெண்கள் என்றால் ஒரு அடக்க சடக்கம். இந்த ஊர் சுடுகாடாதான் போய் பாக்கணும். என்னத்துக்கு? அங்கத்தான் கை கட்டு காலு கட்டு வாய் கட்சிலாம் போட்டு அடக்க தடக்கமா படுத்து கிடக்கும். அக்கா தங்கச்சி கொண்டு போய் விட அப்படி அம்மால கொண்டு போய் விடுற புண்டா வேணும்னு கேட்டு போடுவாங்க. ஐயோ எங்க செல்றதே எப்படியாலும் பொம்பளையும் பாடுறா. எல்லா பொம்பளையும் என்ன நினைச்சு போடாத. செட்டியா மோசமான பொம்பள்றா பார்த்தஞ்சாமி. நானு உன்னையான பொம்பளைத்தான் பாரு. முந்தா நேரத்து கூத்தாடி இருந்தியா? ஆமா. நான் கூட 5-6 பசங்க அந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி சரி. ஆமா மத்த 4 பேர் செட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. மச்சான் இந்த பொம்பளை பேர் பிடிக்கிறாள் இவளை எப்படியா நின்னும். சரி சரி. அப்படியே எல்லாம் செட்டு சேர்த்துக்கிட்டாங்களே. நீ ஒண்ணு கூட அந்த பக்கம் போனியா? போனவன இங்க பாரு ஒண்ணு கூட போற புடிச்சு அமுத்தி போடலாம் அப்படின்னு 4 பேர் அண்ணாடு சோளக்காட்டுல போட்டு கையமத்துவோம் காலமத்துவோம் வாயமத்துவோம். ஐயா படம் எடுத்துச்சு பாரு அப்படி கட்டுறீங்கன்னா சோடு சண்டாளம் ஒன்ன போமாட்டேங்குது அப்படின்னு இறக்கி விட்டு அப்படியே வந்து உட்காந்தாங்களா அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். அடுப்ப தாயில 1.5 லட்சம் ரூபாய் அண்ணாமத்தா போயிருண்டா. பொம்பளை பாரு இங்க பாரு. ஏன் எங்கிட்ட இப்படி சண்டை வாங்குறேன்? அண்ணா அண்ணா மச்சான் பிள்ளை சிலைக்கு நிக்கிறேன். அண்ணா ஓண்டி முண்டா என்னடா அப்படி? நீங்க பாரு தேவடியா பையன் கேட்டு அண்ணா இங்க பாரு. நீ மாடு மாடு ஒண்ணு சேர்ந்தா மலை மேல ஏறலாம். நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்தா டெம்போ கடியில போ. எதுக்குடி? ஆயில் மாத்த நேத்த மாத்திட்டாங்க. அது வெள்ளா இல்ல அவன் குருட்டாயில் ஊத்தி விட்டான். இங்க பாரு என்னாட்ட பெண்களை பார்த்தா உனக்கு நசுக்க தெரியாதா? நசுக்கி நசுக்கி தான் அப்பகாரம் 3 ஏக்கரா காட்டு ஊத்தாடிட்டு இருக்கான். உன்னை நசுக்கி விட்டு டெம்போ வேதி கொடுத்துட்டு போட்டா. அண்ணா அப்படி இல்லண்ணா நீ பாட்டல்ல விடுவியான்னு கேட்டேன். அந்த மாதிரி விட முடியல. ஏண்டா வீக் ஆகி போச்சு. சரி சரி. நீங்க பாரு நீ காதல பண்ணுன்னு சொன்னாங்க. தோல் மேலே இருக்க சவ்வந்து போயிடாது. அண்ணா அப்படி இல்லண்ணா நல்லா எடுத்து விடே பாக்கலாம். அந்த அளவுக்கு எட்டாதாயா? உனது பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசைடா. நோய் எடுத்து எங்க கிடக்குதுன்னே தெரியல. அண்ணா ஒரு சினிமா சாங்ஸ் பாடுவியான்னு கேட்டேன். பாடல். ஆமாடி. அதனால பாடல். பாடுடா. பூங்குயில பூங்குயில எத்தனை நாளாக
பிடிச்சிருக்குது. என்ன பைத்தியமா? அதையாட பிடிக்கும். பாட்டு இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு பாட்டு பாடு. நல்லா பாடு. இன்னும் ஒரே ஒரு பாட்டுதான். எனக்கோசரம் ஒரே ஒரு பாட்டு. வாராயோ வெண்ணிலாவே. அப்படியே அப்படியே வாராயோ வெண்ணிலாவே. அப்படியே அப்படியே கேளாயோ என் கதையே. சரி சரி என்னோட கதையை. வாராயோ வெண்ணிலாவே. அப்படியே ஆற்றில இருப்பது மீனு. இவ தலையில இருப்பது தேனு. கிணத்தில இருப்பது கெண்டை. நல்லா கேளுடா. கிணத்தில இருப்பது கெண்டை. இவ காலு கண்டல இருப்பது எப்பா முதிங்கால் கெண்டடா. புடிச்சுக்கிச்சா? அண்ணா, எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. சரி. போனால் போகட்டும். எப்படி போனால் போகட்டும். பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். ஆமாய்யா. இந்த நாட்டுக்கு நாடு மகா நாடு. தெய்வலோகத்தில் கூடினார், இந்த பூலோகத்தில் கூடினார். அழகிய ராஜ புண்ணியவான் இந்த ராஜ புண்ணியமான சபை முன்பதாக ஆணாக பிறந்துட்டு அப்பன்மார்களோ, பெண்ணாக பிறந்துட்டு அருமையான தாய்மார்களோ, இன்னும் பள்ளிக்கு செல்லும் மாணவி மாணவர்களோ கடலை போல் சூழ்ந்துள்ளார். அவருடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் கலைமகள் கவியரசர் சபா கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி இருந்தாலும் இன்று வயிற்றுல நாடகம் என்ன? ஆகாயவாணி பூமாதேவி சபதம். ஆகாயவாணி பூமாதேவி சபதம். ஆமா. இல்லை இல்லை என்றால் அகாசுரன் முகாசுரன் சண்டை. அகாசுர முகாசுர சண்டை. இந்த நாடகத்தில் நான் நல்லபடியா? நான் யார் எமது பெயர்? என்னால என்ன நடக்க போகிறது சொல்லட்டுமா? சோதி மதிவதன சோதி மதிவதன சாதி மலரணிந்து மச்ச விளையாளகி உச்சமில்லாத ரூபி வாழகி உச்சமில்லாத ரூபி வாழ பருவமுள்ள சோழ குயில போல வாழ பருவமுள்ள சோழ குயில போல என்னுடைய பெயரோ புவனேஸ்வரி என்று சொல்லலாம். உங்களோட பேரோ புவனேஸ்வரி. அப்படின்னாலும் இந்த அழகான புவனேஸ்வரியை சரி சரி ஈண்டெடுத்தாங்களா தாய் தந்தை? அப்படியா? யாரம்மா? கேட்டாயா ஒரு கேள்வி. என்னன்னாயா கேட்டேன். நான் எப்படி பிறந்தவள்? எப்படியாயா பிறந்தவள் சொல்லு. பிறந்தத்தை பாக்குறியா? பிறந்தத்தை பாக்குறியா? காட்டு சாமி என்ன கொஞ்சம் கவிதை அடிக்கும். பிறந்த இடத்த காட்டு டீ கடை வச்சு பொழைச்சுக்கிறேன். எப்படி பிறந்தவள் பாடி சொல்றேன்.
மாதம் 3 நாள் 3000 தசை வினாடி என் அங்கத்திலே ராரி ராரி என்று தூரி தூரி என்றோ என்னை பெற்றெடுத்தாலே என்னுடைய தாயார் யார் தெரியுமா? என்னுடைய தாயார் தான் அப்புத்தாசி என்று சொல்லலாம். அப்புதாச்சி. ஆமா. உன் தந்தையார்? என் தந்தையார் யாரு? கொள்ளக்காரரா இருக்கலாம், பொட்டிக்காரரா இருக்கலாம், இல்ல மத்தக்காரரா இருக்கலாம், கோமலியா கூட இருக்கலாம். என்னது இங்க பாரு, அது யார் என்னை பத்தி இருக்கிறீங்க? இங்க பாரு, என்னுடைய தாயார் பெயரோ அப்புத்தாசி. ஏமா தாயார் பேரு அப்புதாசி. ஆமாடி. தாய் நோடா தந்தையோட வேணுமில்ல? ஆமாடி. யாரு? எனக்கு தந்தை யாருன்றே தெரியாது. அண்ணாதியா? எங்க அப்பா தான் இவரா இருக்கலாம், யாரு? நான் இவரா இருக்கலாம், நான் அக்னி புயல்காரரா இருக்கலாம், அங்க டெம்பிள் உட்காந்து பாரு 4 டிக்கெட்டு அவங்களா இருக்கலாம். என்ன சந்த கடையில வியாபாரம் பண்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இல்ல யாராயா? அங்க சேர்ல உட்காந்து பாரு வரிசையா 4 சித்தமாக்கா பெரிய மக்கா சொந்தக்காரன் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா. அது எல்லாமே தொடர்ந்தா ஒரு சொந்தக்காரனு. உங்களுக்கு சொந்த அப்பா இருப்பாரு. அண்ணா எனக்கு அப்பா யாருன்றே தெரியாது. ஏன் முந்த அப்பா செத்து போயிட்டானோ? எனக்கு தாய் ஒருவள் தான். அப்போ ஊர் உலகத்துல எல்லாமே அப்பந்தான் எனக்கு. அத வளர்த்தவங்க எல்லாம் யாரா இருந்தாலும் சரி, நீயா கூட இருக்கலாம், நீயா கூட இருக்கலாம் எங்க அப்பனா. நான் வருவேனா உங்க அம்மா கிட்ட? நீ மூட போய் தான் பிளேட் வைக்கிறேன்னாங்க. மூடாயா சொல்லு. அண்ணா அப்படி தந்தையார் யாராக இருந்தாலும் ஈரட்டுத்தக்க 16 பருவமங்கையருடனே அப்பொழுது தாசி, ஆமா. இப்பொழுது இப்பொழுது எப்படி ஒரு நாடாளு மகாராஜனை கல்யாணம் செஞ்சு இப்ப நல்லபடியா வாழ்றீங்க. நல்லபடியா வாழ்றேன். யாராயா? நான் யாரை திருமணம் செய்து கொண்டேன்? யாரு? உனக்கு தெரியாதா? என் ஊரு பக்கத்து ஊடா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு திருமணம் ஆயிடுச்சுடி. யாரு? என் புருஷ பேர் உனக்கு தெரியாதாடா? தெரியலையா? ஏன்டா நீ என்னுடைய பின்னால மந்திரி இல்ல? பின்னால மந்திரி இல்ல, என்ன பொச்சிக்கு போறதுக்காலையா? தெரியலையா? ஐயோ அவரு தாண்டி, அவருடி. எவரு? ஐயோ அவரு தாண்டி. எவரா இருக்கும்? ஐயோ என் வீட்டுக்கார அவரு தாண்டி. அவருதா? ஐயோ அவருடி. ஐயோ அவருடி. அவக்குருண்டி இருடி. ஐயோ அவருடி. இருடி ஆச்சு 2 டவுஸ் இருக்காது. ஐயோ அவருடி அவருடி. அவக்குரு இருடி. சாமி கடவுளே ஆண்டவா 4 மாசம் ஆகி போச்சு. என்ன சாவடிக்கிறியா? வசனத்துல இருக்கிறேன். ஐயோ அவருடி. ஐயோ அவருடி. நான் டவுசர் தைச்சானோ ஆதாரத்துல கருமாந்திர இளவரம். ஐயோ அவருடி. சாமி கடவுளே பொறுத்துக்கால கும்பிட்டு வேடுதல் வச்சது நிறைவேறாத போயிருக்கும். சாமி எப்படியான முதல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன். நீ தான் விண்ணப்படாத காப்பாத்தணும். ஐயோ அவருடி. என்ன எப்படி பண்றதுன்னு தெரியல. ஐயோ அவருடி. அவத்தாச்சி பாட்டுடி. டேய் கமான். டேய் கமான். நீ என்னடா பண்ற? கமான். என்னடா கமானே? படு. என்ன பண்ணிட்டு இருக்கற? பாவுக்கு சொன்னா அவுத்து விட்டேன். எல்லா வரைக்கும் போறதானே. இதையா அவங்க சொன்னா? வந்து பாடுவா. டேய் எந்திரடா, மேல அடிச்சு போடு. எந்திரடா. இதையா சொன்னா நானே? எந்திரடா எந்திரடா. படுத்தா தாண்டி எந்த வரைக்கும்? அந்த எந்திரி இல்லடா, எந்திரி சொல்றேன். மேல போட்டுறேன்டா, மேல போட்டுறேன். எந்திரடா. எந்த வரைக்கும்? எந்திர தலைவாரி பையனாங்கற என்னடா இப்படி படுத்துட்டு இருக்கோம் யாரமா? என்னாச்சு? நான் என்ன சொல்லிவிட்டேன்? அவரு இந்த ஊரை சொன்ன நானு. ஏட்றா இந்த ஊரை சொன்ன. இது என்ன? ஏட்றா அது சொல்லுடா. ஏனா அவருக்கு வந்து தண்ணி வரலாட்ட இருக்கறவங்க மேல படுத்து ஏண்டா அவரு இந்த ஊரை சொன்ன நானு. ஏண்டா இந்த ஊரை சொன்ன வைக்கடா. இங்க பாரு, அவருதானா அந்த அவுக்கு சொல்லல நானு. சாமியாய் உங்களுக்கு சாராயம் கிடைக்காதப்பா. ஏண்டா என்ன பார்த்தா உங்ககிட்ட படுக்கிற பொம்பளையா தெரியுதாடா? 1000 ரூபாய் கொடுத்தாலும் உங்ககிட்ட நான் வருவேனாடா? சும்மா கூட படுத்துட்டு போயிருவேன். 1000 ரூபாய் கொடுத்தாலும் உங்ககிட்ட படுப்பனா? 1 ரூபாய் சேர்த்து கொடுத்தா வருவியா? இப்ப என்ன பண்றது? இங்க பாரு, அவருதானா இந்த அவரு இல்லடா, என்னுடைய கணவர் அவருதான்னு சொன்னேன். கணவரு மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? ஆறு தர்மாங்கதன். தர்மாங்கதன் அவர் மாலையிட்டியா? மாலையிட்டா
அவர் மாறிட்டே குழந்தைங்க எனக்கு குழந்தைகள் கிடையாது. என்னுடைய கணவருக்கு 2 மனைவிகள், 2 பொண்டாட்டி. ஆமா. அடடே. முதல் மனைவி திருமணம் செஞ்சு ஒரு பாலகனை பிறக்க செய்தாள். எப்படி? பாலகனை. ஆமா. ஒரு பையனை பெற்றெடுத்தா. சரியாயா. அவருடைய பெயர் தான் தர்மசீலன். அடடே, தர்மசீலன். ஆமா. அவ ஃபர்ஸ்ட் மனைவி மாண்டு மடிஞ்ச காரணத்தினால எனக்கு 2ஆம் தரமா என்னுடைய கணவர் கட்டிக்கிட்டாரு. தர்மாங்கதன். தர்மாங்கத மன்னன். ஆமா. சரி. அப்படி இருந்தாலும் எனக்கு மகன் யார் தெரியுமா? யாரு? அவன் தான் தர்மசீலன். தர்மசீலன் அருமையான மகன். என்ன சொல்ற? ஆமா சாமி, தர்மசீலன். ஆமா. அண்ணா அப்படி இருந்தாலும் ஓடி ஓடி வந்திருக்கிறியே, என்ன காரணம்? யாது விஷயம்? நான் ஒரு மாமா. என் மாமா. ஆறு மாமா புரிஞ்சுக்கிறேன். டேய், மாமானா கூப்பிட்டேன். யாரு மாமான்னு கூப்பிட்ட? என் புருஷன மாமானடா. அட புருஷனை. ஆமா. போய் கூப்பிடலாமா? ஏயா தர்மாகத மன்னனே. சரி. எதுக்கு மாலையிட்டீங்க? எதுக்கு மாலையிட்டுன்னு கேக்குறேன். நான் அவருக்கு அவசரமா மாலையிட்டேன். அவருடைய சொத்துக்கும் சொகத்துக்கும் அதுக்குத்தான் அவரை மாலையிட்டேன். என் மகனாகப்பட்ட தர்மசீலன் இருக்கிறான் பாரு, அவன் மேல ஆசைப்பட்டுதான் என் புருஷனையே கட்டிக்கிட்டேன் நானு. என் கணவருக்காக நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கல. அவர் இருக்கிற இடத்துல சொத்துக்கு சொகத்துக்கும் அவங்க பையனை எப்படியாவது அடைஞ்சே தீரணும். அத மொத்தம் இல்ல நல்ல சேவைக்கு. ஏண்டா ஏண்டி எப்படிடா அப்படி சொல்றா? தர்மாகத மன்னன் மாலையிட்டு தர்மாகத மன்னனுக்கும் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது. ஆமா. எப்படி பெத்த மாவு மாதிரி ஆசைப்படுவேன்? நானா பெத்தேன். என்ன சுக்குத்து முக்கிய பெத்த நானு. என் வயித்துல பெத்தனடா. என் வயிற்று பத்த குழந்தை பத்த வைத்த மாதிரியே தெரியும். இங்க பாரு, என்னுடைய கணவர் நான் எதற்காக திருமணம் செய்தேன்? என் பையன். உங்க பையன் தானே? ஆமா. அது உங்க கணவர் யாரு? தர்மசேலை. ஆமா. தர்மாகத மன்னன். தர்மசேலை உங்க பையன் தானே? ஆமா. பெத்த மாலை மாலை எப்படி ஆசைப்படுவா? திருட்டு வக்கால ஒளி. ஆசைப்பட்ட என்னடா வரும்? ஆசைப்பட்ட என்ன வரும்? எப்படி நாயமா அது? ஏன்டா நான் பெத்தாதாண்டா எனக்கு பையன். வளர்த்தனால பையன் இல்லையா? பாரு, ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். இங்க பாரு, அவன் உள்ள விட்டா நுழையாதா? என் பையன் உள்ள விட்டா நுழையாதாடா? எப்படியா கிட்டே நம்ம படுக்க பார்த்தோம். அசமா போயிருக்கீங்கடா. என் புருஷனுக்கு நான் உண்மையா இருக்கலடா. என் புருஷன் எதுக்கு தெரியுமா திருமணம் செஞ்சேன்? என் மகனாகப்பட்ட தர்மசீலனை முழுசா அடைஞ்சே தீரணும். ரொம்ப நாளா அவன் மேல எனக்கு ஆசை. அருமையான பொம்பளை சாமி. உனக்கு வா உள்ள செங்கல் சூளையில செலவு வைக்கிறாங்க. இங்க பாரு, மதுரையில கண்ணைக்கு ஒரு செலவு வச்சா இந்த ஊர்ல எனக்கு ஒரு செலவு வைக்கணும். 3 கல்லு ரெடியா இருக்குது. என்னத்துக்கு? தலைக்கு ஒண்ணு, வவுத்துக்கு ஒண்ணு, காலுக்கு ஒண்ணு. இங்க பாரு, அப்படி இருந்தாலும் என்னுடைய கணவரை பார்க்க வேண்டும். நான் இங்க சொன்னதால என் புருஷன் சொல்லிட்டு தெரியாத. அவன் எந்த நாளில் நான் சொல்ற பேச்சு கேக்குறான். அப்படியே ஆள் விட்டு தொலை வரும். போய் பாக்கலாமா? என்ன காரணம்? உங்க கணவர் இழக்கப்பட்ட ஒரு கூட்டம். அப்படியா? மாடி போலாம். எப்படி அப்பனத்தோட இருக்கிற கோயிலுக்கு அளவு குத்தலான்னு என்னாச்சு? குத்துறியா? அளவு குத்துறதுக்கு போனேன். சதவீதங்களுக்கு தான் குத்துவாங்களா? போய் பாக்கலாமா? போலாமா? வாடப்ப போல. கூப்பிட்டாரு. அதுக்கு முன்னால என் மகனாகப்பட்ட தர்மசீலனை பார்க்கணும். தர்மசீலனை. சரி, பார்த்துட்டு 3 பேர் ஒட்டுக்கா போகணும். அப்படியே போலாமா? பத்திரமா போயிடலாம். ஐயா வடிவலாக இருப்பவரே
தான் 5 ரூபா உனக்கு கொடுத்துருவேன். நாட்டுக்கிறேங்க. என்ன பண்ற? நான் இருக்கிறேங்க. எப்பாடி எப்பாடி அப்படி அப்படியே தான் யாராயா? இவனோட ஆயாங்க தப்பு தவிர பேசுவேன் இவனோடங்க. அமைச்சர் அறிவழகா மிச்சிரு வைக்கல சாமி. மிச்சிரெல்லாம் வைக்கல. என்னத்தான் அடிச்சாலும் எங்கெல்லாம் கோழிக்கறி குழம்பு தான். நீத்தான சொன்ன மிச்சிரு வைக்கலையான்னு. அமைச்சர் அறிவழகா மகர துணி அழகா நாளகை இந்த துணிங்க. இந்த துணி மதித்தான ஒரு 10 ரூபா கொடுத்தாங்க. அந்த மாதிரி சொல்றேன். ஆமாங்க. பின்னாடி போய் வாங்கிட்டு வந்தேன். யாரு கூட போய் வாங்கி திரும்பி வந்துடலாம். நின்ன இடத்துல காய்ச்சி வாங்கலாம் உருப்படியாத போய் கேட்டு வாங்க கூடாதுடா, செத்து போயிருந்துடா. கேட்டு வாங்க. உனக்கு ஒரு 5 ரூபா கொடுத்தா கம்முன்னு இருப்பேன். சேனாதிபதியே ஏண்டா வாங்குற உனக்கு என்ன போகுது வாங்கி வாங்கி கொள்ளாய மூடு ஆறா கொஞ்சம் கொஞ்சம் ஆறாவே ஆறாவே ஒரு அடி மீதி ஆகி போச்சுடா. அப்படியே நெருப்பு துருக அடிக்கிறோம். நெருப்பு துருக அடிக்கிறோம். அள்ளிட்டு வந்து கொட்டு போவேட்டும். என்னது நெருப்பையா? அப்படியே நெருப்பு மாதிரி நிக்கிறோம். நிக்கலாம் நிக்கலாம். ஆட்டை மாத்துங்க, சவுண்ட் வரும். சவுண்ட் வர மாட்டேங்குது. நல்லா கறிக்கோள் மாதிரி தின்னுட்டு அந்தால போய் இருங்க. நல்லா புருன்னு வரும் சவுண்டு. ஆளப்பாரு எல்லாம் துணைக்கு வந்தீங்களா வேலைக்கு வந்தீங்களா? ரெண்டாவதா சொன்னியா அது? ஏய் அப்போ எடா நாகப்பாம்பாட்ட வருது. கேளுங்க மகாஜனங்களே, கூத்தலாம் நம்மள விடியும் பொழுது அருமையா இருக்கும். அப்படி சாமி வராதிகெல்லாம் வரும். அப்படியாப்பட்ட கூத்து வச்சுக்கிறோம். ஆனா டானு மணி 5:30 மணிக்கெல்லாம் கோமாளி சாவரம். ஏன் சாவரம்? இதுல அடிச்சா பொழைப்பானா? மம்முட்டி புண்டை பாடுறா உடனே வெளியே வந்தா அரக்காயம். நீ குடிக்காரனா பண்றது தயாராக சத்தம் போட்டாவே நம்மளுக்கு பிடிக்காது சாமி. வெறும் சத்தம் பண்ண கூடாது. ஏன் வாழை மரத்துல தூக்கு போட்டாதான் வலிக்கிட்டு விழுவும். கீழே லவுக்குன்னு விழுவோம். ஓய் என்னது? ஓய் ஓய் ஆண்டவா நீ யார் யாரு அடிக்கிறாங்க டெம்போட கொண்டு போய் சாச்சி விடுங்க. சாபமா? எனக்கே சாபமா? சாபம் விடுறியா? அப்படியே உரின்னு உரிச்சு விடுவேன். இது வெங்காயம் சாப்பிட்டு பொழைச்சனாரு சூப்பருங்க. பெஸ்டா போச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல போயிருச்சா? அதுமே போச்சு சாமி. என் பொண்டாட்டி முண்டை அவரும் நண்பா கொம்பா என் அருமை தோழனே சொல்லுங்க. பல்லக்காடு நானு எங்க வளர பையனை ஒரு ரேடியோட நீ மூடிட்டு கம்மனு ஏண்டா எங்க நிக்கிறோம் யாருகிட்ட பேசுறோம் அப்படி என்று சற்றேடு பயம் இல்லை உனக்கு. கந்துக்கார வந்து வசூல் பண்றது 50,000 காசா கொடுத்துறேன். கட்டி போட்டேன் என்ன மயிறு கந்துக்கார என்னைய தோழாவறான். கட்டி போட்டேன் மறுபடியும் 30,000 கேட்டாலும் இல்ல வேண்டாம். அது கட்ட முடியாது. 50,000 நான் 50,000 கந்து கேட்டா 25,000 தான் கொடுக்கலாம். என் பொண்டாட்டி 60,000 கேட்டா 1 லட்சம் ரூபாய் தரோம். என் பொண்டாட்டி செவப்பு பாக்குறோம் நான் இங்கே கருப்பு பாக்குறோம். என்ன முகத்து பார்த்து கண்டோம். ஆமா சார் முகத்தை பாக்குறானா என்னத்த பாக்குறானா யாருக்கு தெரியும். நாட்டுக்கு நாடி நாடி அருமையிலும் பெருமையிலும் சிறந்த நாடி இது என்ன அடி? என்ன அடி? தமிழ்நாடு தான். அழகுள்ள தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல என்ன ஊர்? தெரியல சார். என்ன தெரியல? ஏன் தெரியல? என்ன ஊரு? தெரியல. செம்புளிச்சாம்பாளையம். முருகன் மாதிரி கரெக்டா சொல்லிட்டாரு. அந்தியூர் விட்டு இருக்குதாது. 100 ரூபா கொடுத்தியா கத்தினியா ஊட்டிக்கா போயிட்டியா? இது என்ன ஊர்? என்ன சாமி எனக்கு மறந்து போச்சுங்க. தமிழ்நாட்டுல என்ன ஊர்ரா? இல்லைங்க மறந்து போச்சு. கேட்டோ அண்ணா கேட்டோ. அண்ணா என்ன ஊரு? உங்களுக்கு தெரியும். கொல்லங்காடு. தெரிஞ்சுக்கிட்டு என்னது போய் கேட்ட? அவங்களுக்கு தெரியுமா இல்லையா? அவங்களுக்கு தெரியும் மறந்து போயிட்டாங்கண்ணா. என்ன ஊரு? கொல்லங்காடு. சத்தமா சொல்லு. கொல்லங்காடு. நல்லா காது கேக்குற மாதிரி சத்தமா சொல்லணும். கொல்லங்காடுங்க. இன்னும் சத்தமா. கொல்லங்காடு. இன்னும் சத்தமா.
கொல்லங்காடு இன்னும் சத்தமா கொல்லங்காடு இன்னும் பலமா கொல்லங்காடு சடமா ராய எடுத்துக்கிட்டு ஒரு ராய வீட்டுக்கே போச்சு கொல்லங்காடு இன்னும் சத்தமா 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 வயலா சொல்லி விடுற கொல்லங்காடு கொல்லங்காடுன்னு போறது அப்படி சார் ராவடி பண்றீங்க சீரா போகுது போ எவ்வளவு வருது நம்மளுக்கு தெரியல இன்னும் கொல்லங்காடு என்றால் இன்னும் கொல்லங்காடு கொல்லங்காடு போடுறாய் ஆய் போடுறோம் ஆய் போடுறோம் ஆய் போடு முன்னாடி போடு பின்னால போடு போறால போடு முன்னாடி போடு முன்னாடி போடுறான் பின்னால போடு முன்னாடி போடு பின்னால போடு ஊதியில போடு ஒரு கை கடை கூட இல்லைனா வாய் வைடா பின்னா வாயே பேசக்கூடாது ஏய் அப்படின்னு என்னடா கொல்லங்காடு என்றால் நம்மளுக்கும் சொந்தமான தாய் திருநாடு ஆனாய் விருதிட்ட இட வாய் வாயிலாட வை நீ தானே பேசக்கூடாது வாய் பேச அதெல்லாம் தான் பேசிட்டு வாய் குள்ளாரியா இந்த கொல்லங்காட்டில் ஏன் இவ்வளவு ஒரு கூட்டம் என்னன்னு தெரியல உக்காந்துட்டு இருக்கிறாங்க என்ன தலைவிதிய உக்காந்துட்டு வர்றாங்க போறாங்க அதுதான் தெரியுது இதுல எவ்வளவு கூட்டம் கரண்ட் பில்லு வீட்டுல போனா எச்சாவுதுங்களா இன்னைக்கு ஆத்தா புண்ணியத்துல ஒரு இரவு கரண்ட் பில்ல லீவு கரண்ட் பில்ல கட்டுறதுனால மிச்சம் நான் காத்தோட்டமா வந்து பாருங்க கோயில் திருவிழா முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு இரவு தெருக்கூத்து நாடகம் யாருக்கு யாருக்காக பாருங்க போட்டுக்குது போடு என்ன சொல்ற கட் அவுட் இன்னும் கொல்லங்காட்டில் எழுதறியில்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை ஆதிபராசக்தி சொந்தக்காரரா சாமிடா சாமியப்பா வரலைங்க அழுக்கு பிடிச்ச ஓமரூர்ல கிடக்கு சாமின்னு உன்ன சொல்றடா சாமியப்பான்னு சாமியப்பா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை ஆதிபராசக்தி உலகமெங்கும் அருள் பாவிக்கும் இன்னும் ஸ்ரீ எல்லை மாரியம்மன் திருவிழாவை பெருவிழாவாக செய்து இந்த ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து தெருக்கூத்து நாடக அரங்கேற்றம் ஸ்ரீ கலைமகள் கவி நாடக சபா சார்பாக கோவிந்தராஜ் கோபாலி சார்பாக முத்தான முதல்கண் வணக்கம். இன்னும் எங்களுடைய தெருக்கூத்தினை இந்த இரவு மட்டும் கண்டுகளித்தால் போதாது, யூடியூப் மூலியமாக அக்னி புயல் என்று சொல்லக்கூடிய யூடியூப் மூலியமாக எங்களுடைய தெருக்கூத்தினை கண்டுகளிக்கலாம். நமது மூலப்பாதை சேர்ந்த சேகரண்ணன் அவர்கள் அக்னி புயல் என்ற யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராமிலும் அக்னி புயல் என்ற யூடியூப் சேனல் மூலியமாக தெருக்கூத்து நாடகத்தை கண்டுகளிக்கலாம். தினந்தோறும் எங்களுடைய கவிஸ் தெருக்கூத்து என்ற சேனலில் வீட்டுல படுத்துட்டு கூட லைவ் பார்க்கலாம். அப்படி சொல்லி போறப்பட்டு போறோம். இன்னைக்கு இந்த கூத்து மாத்துருவாங்க, நாளைக்கு நாம எங்க ஆடுறோம்னு இவங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. அதனாலே யூடியூப் மூலியமாக கவிஸ் தெருக்கூத்து என்ற சேனலில் தினந்தோறும் லைவ்கள் ஓடும், கண்டு கழிக்கலாம். ஆமா, அதனாலதான் நடக்குது. நீ தப்பு நிறையாதான் எங்க பைஜி கிடைக்குது சொல்லுங்க. அதனால் இன்னும் எல்லை மாரியம்மனுக்காக இந்த தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்த ஊர் பொதுமக்கள் சார்பாக இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், இந்த ஊர் பொதுமக்களுக்காக இந்த எல்லை மாரியம்மனுக்காக ஒரு சாமி பாடல்.
அம்மா பத்தி விரல் மாதிரமா எத்திய பிரகாசமா பாத தண்ட கொலுசோ அம்மா காயனான தங்கையாரே அழகு முத்து மாரியம்மா அம்மா மாசா அடையல்லையிலே மாட்ட போட தின்ன சத்தி அம்மா திகாட்டி எல்லையிலே சுட்ட போட தின்னவளா
எழுந்திருக்கக்கூடிய எல்லா மாரியம்மனுக்காக ஊர் பொதுமக்களை ஒன்றாக சேர்த்து அரங்கேற்றம் செய்துள்ளார். இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் நாடு செழிக்க நல்ல மழை பெய்ய ஊரு செழிக்க உத்தமலை பெய்ய இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் சீரு சிறப்புடனும் பேரு முகலோடும் எந்த முகமான தங்க முகமாகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று சிறப்புடன் ஓங்கி ஓங்கி வளர வேண்டும் என்று இந்த எல்லை மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். அம்மாவாகப்பட்ட எமக்காகவும் உனக்காகவும் அன்பளிப்பு செய்த நல்ல உள்ள தாயாகப்பட்டவர் அன்பளிப்பு செய்துள்ளார். அவர் எந்த முகமான தங்கவும் ஆண்டு பொங்கல்களை இழைத்து முன்னூறுகளை இழைத்து அருகதலை ஆயிரங்களை இழைத்து அவருடைய குடும்பங்களோ செய்கின்ற தொழில்களோ சிறப்புடன் வாழ வேண்டும் என்று எல்லை மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? உண்மை அப்படியாப்பட்ட நாடகம் இல்லாத இன்னைக்கு ஒரு நாடகம். இது ஒரு சிவபுராணம். எப்படி சிவபுராண கதையில் ஒரு பாகமாக வழங்கக்கூடிய ஆகாயவாணி பூமாதேவி சபதம் இல்லை என்றால் அகாசுரன் முகாசுரன் சண்டை. இந்நாடகத்தில் நான் யார் தெரியுமா? சொல்லுங்க. எமது பெயரை சொன்னேனே உனக்கு தெரிந்ததா இல்லையா? மக்கள் சத்தம், இந்த பக்கம் மத்தவங்க சத்தம், அந்த பக்கம் கொட்டிக்கார சத்தம். அதுக்கு தானே கொள்ளக்காரன் கை விட்டுட்டான். இந்த காது கேட்காது, இந்த காது சீக்காது. நிச்சயமா சொன்னா தங்களுக்கு புரி சிக்கும். என்ன சொல்ற? புரியுங்க விஜயனா? ஒரு பாட்டுல பத்தி இத்தனை நடந்திருக்குது. இதெல்லாம் கூத்து பார்த்தா முறுபடியா போ. நண்பா, ராஜாதி ராஜன், அது ரஜினி படமே. ராஜாதி ராஜன் நான் அடிக்க மாட்டேன், எடுத்து புடிச்சிட்டு தண்ணி வராத விட மாட்டேன். அது தண்ணியா பைப்பு தண்ணியா? கண்ணுல தண்ணி வராத விட மாட்டேன். குளத்தன இவங்க சொல்லுங்க. என்னது சொல்லுங்க. ராஜாதி ராஜன், ராஜாதி ராஜன், ராஜா மார்த்தாண்டன். ராஜா மாட்ட தாண்டான். எந்த மாட்ட தாண்டான்? மாட்ட. ராஜதீர கோலாகாலன், ராஜதீர கூனகாலன், கொட்டிக்காலன், கொடுங்காலன். அண்ணாத்துக்கு அப்படி அடிக்கிறையாப்பா? தரும்புரிக்காரன்.
ராஜவீர கோலாலகாலன் ராஜவீர கோலாகாலன் ஈராடு வராலி ஓட்டுகின்ற ஈராட்டு பானால போனும் போட்டுகின்ற ஈரோட்லயே மேட்டூரா ஈரேழு 14 லோகங்களில் போற்றுகின்ற போட்டுகின்ற கைவாட்டப்படி நானு தறி தொழிலுங்க தறி தொழில் அதனால கை வேலை நைட்டுனா கூத்து பகல்லாம் தறி அப்படியா ராஜவீர பிரதாபனாகிய ராஜவீர பிரதாபனாகிய பூலோகம் குமர்லாகம் சுமர்லாகம் தரலாக தபலோகம் மண்டியோகம் நாம பண்ண முடியாது நாமளும் 6 மாசம் முடியணும் என்னதுடா அப்பதான் இல்ல சீல் உடைக்கிறதுக்கு இன்னும் 7 மாசம் சேர்ந்து ஆகும் தபலோக தனலோகம் தவளாகும் பெரிய மனுஷ மாதிரி பேட்டா சத்தமான சொல்றேன் அழுப்ப பற்றிக்கிட்ட அமரரு சித்தரும் சித்திரு வைத்திரும் கென்னர்கள் ஆகாயவாசிகள் அந்தரிசிகள் யமனிதவர் உவாதிவர் பகவதியர்கள் சீக்கியர்கள் விஜயர்கள் பற்றிக்கிட்ட என் பெயர் ஊடுகாரி ஊடிட்டு ஊடு சத்தமா இருக்கும் வாங்க நான் வேற ஏன்டா உடுக்க போல போய் என் வீட்டுக்காரன் தான் எப்படி அமைதியாகிற வீட்டுல ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல வர ஆட்டோல பாத்துறேன் என்ன அமைதி என்னடா சொல்ல வர சொல்லுங்க என்ன சொல்ல வர எதுவுமே சொல்லல என்னுடைய பெயர் தர்மசீலன் என்னுடைய தாய் தந்தை நாளொரு வண்ணமும் பொழுதோறு மேடியும் மகனே குடிக்காரா யாரு குடிக்கார யாருடா குடிக்காரன் ஓய்வு ஒரு அப்பள காதுகளை கல்லுக்கிட்டு விழுந்துரும் எப்படி காதுல போனா காதுகள் குடியார செத்து போயிட்டாங்க எலவுக்கு போக மாட்டேன் நெப்பு தாத்தான போவோம் நீங்க 2 கோட்டை போட்டு படுத்துக்கிறீங்க குடிக்கிறது கேள்ற ஏன்டா என்னை கேட்டுட்டு இருக்கிற அவன் என்ன கேக்குறாளுங்க தாய் தந்தை என்னுடைய தாய் புண்ணியவதி தாய் முன்ன படிச்ச பூதி பத்தி 6 வாயில என் தாய் உன் தாயாரா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க அம்மா மாரியம்மா சத்தியமா செத்து போயிட்டா மாரியம்மா சாவடி ஆயிடுச்சு சிலம்பாயிட்டாங்க அம்மா மாரியம்மாடா சிலம்பாயிடா சத்தியமா செத்து போயிட்டா அம்மா மேல சத்தியமா பௌர்ணமி மேல சத்தியமா அம்மா மேல சத்தியமா நான் கூத்தி விட்டு போயிங்க எப்ப பிறப்ப வேணாண்டா நான் சொல்றேன்
காலப்பாரு சொல்லுங்க. என்னுடைய தாய் தர்ம பத்தினி. அட தாயாரோ தர்ம பத்தினி. உண்மை. யார்? தர்மாங்கத மன்னன். தர்மாகத மன்னன். உண்மை. தர்ம பத்தினிக்கும் தர்ம பத்தினிக்கும் தர்மாகத மன்னனுக்கும் சரியாக எத்தனை பேர்? நாங்கள் எத்தனை பேர் இருந்தோம்? எத்தனை? பாலைக்கு எத்தனை குலை? ஒரு குழாய். டேய் ஒரு குலை. விதேசங்களை பத்தி மூச்சு வைக்கிறான். அதுபோல என்னுடைய தாய்க்கு தந்தைக்கும் நான் ஒரே மகனாக பிறந்தேன். போதாதா உனக்கு எடுக்கிறதுக்கு உலகை ஆழ்வதற்குடா உன்னை மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறியா? சுத்தமான அலுப்பியாட்ட பேசக்கூடாது. சுத்தமான சில்லறையாட்டம் பேசாத. ஒன்னே புடுடா கோயிந்தா. செத்தே போயிரும் சம்பளத்துக்கு நக்கி போடுவேன். அந்த காரணத்துக்கோசரம் கம்முனுக்கிறேன். இல்லைன்னா கொண்டு போடுவீங்களா? நண்பா, என் தாய் தர்மபத்திரிக்கும் தந்தை தர்மபத்திரிக்கும் நான் ஒருவனாக பிறந்திருந்தாலும் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனை. நண்பா, ஏமா நடப்பள்ளிக்கு மாலையா போட்டுக்கிறேன் நடந்துட்டு இருக்கிறீங்க. நண்பா, என் வாழ்க்கையில் நடந்த சோதனை கொடுமை என்ன தெரியுமா நண்பா? கல்லடிப்பட்ட கண்ணாடி போல் என்னுடைய நெஞ்சமோ பதறுதடா நண்பா. அப்படியாப்பட்ட வேதனை என்ன? என்னுடைய வேதனை என்னை பெற்றுவிட்டு என்னுடைய தாயாகப்பட்ட தர்ம பத்தினி மாண்டு மடிந்து விட்டால் தாயாரோ வளரப்பட்ட தர்ம பத்தினி சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே மாண்டு மடிந்துட்டாங்க. என்னுடைய தாய் தர்ம பத்தினி மாண்டு மடிந்து விட்டார். என்னுடைய தந்தையாராகப்பட்ட தர்மாங்கத மன்னன் என்ன செய்வதென்று ஏது செய்வதென்று புலம்பிக் கொண்டிருக்கும் தருவாயில் சரி நம்ம எங்களுடைய நாட்டில் வசிக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாம் மக்கள்கள் எல்லாம் மன்னா தர்மாங்கத மன்னா இந்த குழந்தையை எப்படி வளர்ப்பீர்கள் அப்படி என்று சொல்லி ஒரு திருமணம் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இந்த குழந்தையை வளர்க்க முடியும். நாட்டை பார்ப்பீர்களா இந்த மக்களை பார்ப்பீர்களா அப்படி என்று சொல்ல என்னுடைய தந்தையாராகப்பட்ட தர்மாங்கதன் என்ன செய்தார்? புவனேஸ்வரி என்று சொல்லக்கூடிய இரண்டாவது தாய். ஆமா புவனேஸ்வரி திருமணம் செய்து என்னை வளர்த்தி வாலிபம் செய்து தக்க 16 வயது ஆகுது. உங்களுக்கு 16 வயசு உங்களுக்கு அப்படி தக்க 16 வயது வாலிபனாக இருந்தாலும் என் தந்தை இந்த நாட்டை ஆண்டு வந்தாலும் என் தந்தைக்கு நான் ஒரு இளவரசனாக வாழ்ந்து வருகிறேன். அப்படி வாழ்ந்து வந்தாலும் நண்பா சீரோடு சிறப்போடும் எங்களுடைய நாட்டில் நான் வாழ்ந்து வந்தாலும் நீ வந்த காரணம் என்ன? தாய் தந்தையும் கூட்டம் சொன்னாங்க. அப்பங்கிட்ட போங்க, அம்மா கிட்ட வேண்டாம். அது நடவடிக்கை சரியில்லை. தாய் அப்படி சொல்லாதடா. தங்கத்திலே தங்க சொக்க தங்கட்டா எங்க அம்மா. அதுல விஜயகாந்த் படைஞ்ச சொக்க தங்கம். அந்த தங்கத்தோட இது பிள்ளையோட தங்கம் வேண்டாங்க. பேச்ச கேளுங்க. பெரிய ரோதனையா இருக்குது. பேச்ச கேளுங்க. எங்க அம்மா அப்படி சொல்லாதடா. அப்பங்கிட்ட போவா குடிக்காரங்க பேருக்குதான் எல்லாத்துக்கும் அம்மா வளர்த்தன தாயும்பாங்க. வளர்த்தன தாயும்பாங்க. எனக்கு அம்மாவே கிடையாது. அம்மா சாமி தேவடியா தேவதை ஒரு தெய்வம் தான் எனக்கு. அப்படி சொல்ல அழிஞ்சு போவாரா? அடே அழிகிறதுக்கு நல்லா புரி பண்ணிச்சல அப்பேற்பட்ட அம்மாவை நீ பாத்துருக்கவே முடியாது. சாமி இது பேர் 2வது டைம் ஆளை போட்டுருக்க மாட்டேங்குது. கோயிலுக்கு அன்னைக்குமா போற? போயிட்டு வந்துட்டாங்க. தாயை பார்க்க வேண்டும், தந்தையை பார்க்க வேண்டும். நான் அதான் இப்ப சொல்றேன், அப்பா கிட்ட போ, அம்மா கிட்ட போவாத. அதாவது சின்னஞ்சிறு வயதுல இருந்து தாய்ங்கிற ஒரு பாசம் இல்லாம செல்லமா என்ன வளர்த்துருக்கிறா? செல்லமா கொள்ளக்காரன் குத்தியா வளர்த்தனால நான் சொல்றது கேளுங்க. முன்னெல்லாம் பாசத்துக்கு வேறதுக்கு ஏங்குறாங்க. என் தந்தைக்கு கூட ஒரு முத்தம் கொடுக்காது எங்க அப்பா, எனக்கு தான் முத்தம் கொடுக்கும். ஆமாடா, அவ்வளவு ஒரு பாசம் என் மேல, ஒரு அன்பு, ஒரு இன்ப பற்றி. பாசம் இல்ல சாமி. தாய் பாசம் தெரியுமாடா? கருதுக்கு தெரியுமாடா? கற்பூர வாசனை தெரியுமா சாமி? கற்பூரம் தெரியுதான் போகுது. ஏதோ எங்க வீட்டுல நீ பின்னி விடுறன்னு நினைக்கிறேன். சூனியத்தை விடுறேன். தாய் பார்க்கலாமா?